எங்களோட ட்ரீம் ஹவுஸ் என்னவா இருக்கணும்னு நான் எய்ம் பண்ணணும். அதே மாதிரி எனக்கு கிடைச்சது இந்த வீடு. லேபர் வந்து எங்களுக்கு நல்லபடியா செஞ்சு கொடுத்தாங்க. நான் கேட்டதெல்லாம் நல்லா செஞ்சு பண்ணி கொடுத்தாங்க. 10க்கு 9 மார்க் அவங்க கொடுக்கலாம். நல்லபடியா எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லபடியா செஞ்சு கொடுத்து நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. இன்டீரியர் முதற்கொண்டு எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்ப யாரு கன்ஸ்ட்ரக்ஷன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களோட அப்ரோச் எல்லாமே நல்லா இருந்தது. ஒர்க் நல்லா பண்ணி கொடுத்திருந்தாங்க. யாரும் எந்த இடத்துலயும் ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கல, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அந்த டீம் ஒர்க் நல்லா இருந்தது. என் பேர் சங்கீதா. நான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என் பேர் மைனதுரை. பாலிதீன் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு பெரிய கனவு இருந்தது. இந்த ஏரியா நாஞ்சிக்கோட்டை அம்பிகா நகர் லேண்ட் வாங்கணும். அப்ப யார் அப்ரோச் பண்றது அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்துட்டு இருக்கிறப்ப எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்து பாரதி கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க அவங்களை அப்ரோச் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க சாரை போய் மீட் பண்ணி பார்த்து பேசணும். அவங்க நிறைய எங்களுக்கு கொஞ்சம் கேட்லாக்லாம் காமிச்சாங்க. எங்களுக்கு அவங்களோட அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மளோட எஸ்டிமேஷனுக்கும் கொஞ்சம் அது ஒத்து வர மாதிரி இருந்ததுனால நான் அப்புறம் சார் கிட்ட வந்து ஒர்க்கை கொடுத்துருந்தோம். வீட்டோட என்ட்ரன்ஸ்ல ரைட் சைடு கார் பார்க்கிங்கும், லெஃப்ட் சைடு வந்து ஒரு பெரிய சிட் அவுட்டும் கேட்டிருந்தோம், செஞ்சு கொடுத்துருந்தாங்க. கார் பார்க்கிங்க்கும் சிட் அவுட்டுக்கும் வால் போடாம அதுக்கு 4 பில்லர் போட்டு அது டெக்ஸ்சர் பெயிண்ட் எல்லாம் பண்ணி அது ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. அதே மாதிரி ஹேண்டலும் வந்து நார்மலா இல்லாம அதுலயும் ட்ரெடிஷ்னலா வேணும், ஒரு விநாயகர் போட்ட மாதிரி வேணும்னு சொல்லியிருந்தோம். அந்த ஹேண்டிலுமே அழகா பண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லாரும் வந்து மெயின் டோர்ல உள்ள அந்த ஹேண்டில் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. லிவிங் ஏரியா வந்து நல்ல ஒரு பெருசா கார்னர் சோஃபா போடுற மாதிரியும், லிவிங் ஏரியாலேயே ஒரு பூஜா ரூம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அதுல ஒரு டிவி யூனிட் இது மாதிரிதான் கேட்டிருந்தோம். விண்டோஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நான் என்ன மாதிரி எய்ம் பண்ணணும் அதே மாதிரி எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. நான் பூஜா ரூம்ல டோர் வச்சு கேட்டிருந்தோம். அந்த டோருக்கு வந்து அந்த சிஎன்சி கட்டிங்ல அந்த விநாயகர் படம் எல்லாம் போட்டு பார்க்கவே அது கோவில் லுக்ல ஒரு இதுல செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ட்ரே வந்து படையல் ட்ரே கேட்டிருந்தேன். அந்த ட்ரே செஞ்சு கொடுத்துருந்தாங்க. கீழே ஸ்டோரேஜ் ஏரியா, சாமிக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் ஏரியா கேட்டிருந்தேன். அதுவுமே செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி பூஜா டோர் பக்கத்துல சைட்ல 2 பக்கமுமே வந்து அந்த சிஎன்சி கட்டிங்ல நல்ல லைட்டிங்கோட நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. டிவி யூனிட்டும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்தது. அதுல இந்த கலர்ஸ் எல்லாம் கூட எனக்கு நிறைய சஜஷன் கொடுத்தாங்க. இந்த கலர்ஸ் போட்டா நல்லா இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருக்கிறப்பெல்லாம் அவங்க சில சஜஷன் கொடுப்பாங்க. அது நமக்கு ஒரு மாதிரி அக்செப்டபிளா இருக்கும். ஓகே, எனக்கு அந்த யூனிட் டிவி யூனிட்டும் பூஜா யூனிட்டும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. பாரதி கன்ஸ்ட்ரக்ஷனோட டீம்ஸும் வந்து ஒர்க் எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம வந்து பார்த்துட்டு சில கரெக்ஷன்ஸ், இது கொஞ்சம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கெல்லாமும் அவங்க அது மாதிரி நமக்கு மாத்தி கூட செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்களோட அப்ரோச் எல்லாமே நல்லா இருந்தது. ஒர்க் நல்லா பண்ணி கொடுத்திருந்தாங்க. யாரும் எந்த இடத்துலயும் ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கல, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அந்த டீம் ஒர்க் நல்லா இருந்தது. சரி, மாடுலர் கிச்சன் பண்ணுவோம் அப்படின்னு மாடுலர் கிச்சன் ஃபர்ஸ்ட் பண்ணோம். செமி மாடுலர் தான் பண்ணோம். பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு தனியா, ஆயில் புல்லிங், ரைஸ் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் இடம், அது மாதிரி எல்லாமே பிரிச்சு வெசல்ஸ் வைக்கிறதுக்கெல்லாம் தனித்தனியா பிரிச்சு எங்களுக்கு. அப்புறம் இந்த கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லயும் இருக்கிற மாதிரி அந்த பிளாக் கிரானைட் அது மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒயிட்ல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் சொன்னாங்க. நாங்களும் அக்செப்ட் பண்ணிட்டோம். இப்போ அது மாதிரி ஒயிட் போட்டிருக்காங்க. எனக்கு கிளீனிங்லாம் பண்றதுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கு. மெயின்டைன் பண்றதுக்கு அது ஈஸியா இருக்கு. ஹால்ல இருந்து மேலே போகிறது படிக்கட்டு கேட்டிருந்தோம். இப்போ உள்ளே காங்கிரீட்லேயே எனக்கு ரெடி பண்ணி கொடுத்து மேலே ஸ்டெப் வச்சு கண்ணாடி கிளாஸ் எல்லாம் செட் பண்ணி கொடுத்து மேலே போகிறது 2 பெட்ரூம் மேலே போட்டிருந்தோம். அதுக்கு இப்போ படிக்கட்டெல்லாம் உள்ளே காங்கிரீட்ல போட்டு லேபர் வந்து எங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க. நான் கேட்டதெல்லாம் நல்லா செஞ்சு பண்ணி கொடுத்தாங்க. 10க்கு 9 மார்க் அவங்களுக்கு கொடுக்கலாம். நல்லபடியாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லபடியாக செஞ்சு கொடுத்து நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. ஆன் டேட் நாங்கள் கேட்ட டயத்தில் கொடுத்தது. அதே மாதிரி குவாலிட்டி எல்லாத்துக்கும் இந்த பாரதி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 10க்கு ஒரு 9.5 மார்க் கொடுக்கலாம். வீடு கிரகப்பிரவேசம் வச்சிருந்தோம். அப்ப ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்துட்டு பர்டிகுலரா எல்லாமே இன்டீரியர் முதற்கொண்டு எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்ப யாரு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நாங்க பாரதி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லிட்டு நாங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். நாங்க கேட்ட பட்ஜெட்லயே எங்களுக்கு இந்த வீடு வந்து கிடைச்சது. அதனால நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட ரிலேஷன்ஸ்க்கும் பாரதி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ.